நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். ஆண்டவர் இந்த நாளை நமக்கு தந்திருக்கிறார். விசேஷமாக ஒரு பரிசுத்த ஓய்வு நாளை நாம் ஆசரிக்கும்படியாக நாம் கூடியிருக்கிறோம். இந்த தருணத்தை நாம் எடுத்துக்கொண்டு இருக்கிற இடத்துல நீங்கள் தேவனை நோக்கி பார்த்து இந்த நாளின் ஆராதனையிலே கர்த்தர் மகிமைப்படும்படியாக நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நல்லபடிக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு மனமகிழ்ச்சியான கர்த்தாவை ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த புதிய நாளின் காலவெளிக்காக நமக்கு நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே கர்த்தாவை துதிக்கிறோம், உண்மை நோக்கி பார்க்கவும், உண்மை ஆராதிக்கவும், எங்கள் வீடுகளில் இருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவன் பெரியவர், உயர்ந்தவர், மாறாதவர். ஆண்டவரே, உங்கள் கிருபையை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். ஆவியானவர் எங்கள் நடுவில் நீங்கள் கர்த்தாவை கடந்து வந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, நம்ம செய்கிற ஆராதனையில கர்த்தர் பிரியமாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் கடந்து வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனையிலே கர்த்தர் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இதை கேட்கிற ஜனங்களுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுங்க, தடைகள் எல்லாம் மாறட்டும், செவிகளை விருத்து செய்ய பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ராஜா, இந்த நாளிலே எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே, கர்த்தாவை துதிக்கிறோம். இந்த தொலைக்காட்சி வழியாக ஆண்டவரே கர்த்தாவை தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரே ஜனங்களிடத்தில் எப்படியாக உங்களுடைய வார்த்தை கடந்து போக வேண்டும் என்று ஆண்டவரே வாஞ்சியோடு செய்கிற அந்த காரியத்தை கர்த்தர் கவனித்து ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்கிற தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். எதிர்க்கப்பட்டோம் படிந்திடாமல் கர்த்தர்தான் நம்மை காத்ததாலே. எதிர்க்கப்பட்டோம் படிந்திடாமல் கர்த்தர்தான் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. தேவ கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. ஒன்று சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. ஒன்று சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. தேவ கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். பட்சிக்க வந்தோம்
உச்சடிதன்னில் தோன்றிய தேவன் அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம். உச்சடிதன்னில் தோன்றிய தேவன் பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. தேவ கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். பாரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தோம், பாரில் அவரன் பாதையில் ஒளியார். பாரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தோம், பாரில் அவரன் பாதையில் ஒளியார். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. அவர் கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். வெள்ளம் போல் இன்றை மேற்கொள்ள வந்தும் வீரநெகேமியா பாவியை அழித்து. வெள்ளம் போல் இன்றை மேற்கொள்ள வந்தும் வீரநெகேமியா பாவியை அழித்து. இந்த நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்று உள்ளது. இட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்று உள்ளது. அவர் கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நித்திய தேவனா சத்திய பரந்தான், நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனா சத்திய பரந்தான், நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. தேவ கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட நாம் தேவனை ஆராதிக்கும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம். நாம் இருக்கிற இடத்துல தேவனை நோக்கி பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தின் நிமித்தம் எங்கே 2-3 பேர் கூடியிருக்கிறீர்களோ அங்கே நான் இருப்பேன் என்று சொல்லி தேவன் நமக்கு வாக்கு தந்திருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தம் பெரிதாக இருக்கிறது. அதை நம்பி இன்னைக்கு நாம் அனைவரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் நாம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். இருக்கிற இடத்துல எங்கள் கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இம்மட்டும் எங்களுக்கு நீங்க செய்த நன்மைகளை எண்ணி உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம் என்று சொல்லி தேவனுடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தி நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். நம்முடைய தேவன் பெரியவர். எந்த காலத்துல நம்மை நடத்தினார், நம்முடைய நாமம் மகிமைப்படுகிறது. நம்முடைய தேவாதி தேவன் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து வந்தார். நம்முடைய கிருபையை நாம் எண்ணி நாம் தேவனுக்கு ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம். தேவனை மகிமைப்படுத்துவோம். உன்னதமானவர் தாமே நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், செய்கிறார்.
இனியும் செய்வார் என்று நாம் சுவாசத்தோடு தேவனை மகிமைப்படுத்துவோம். அவரை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் தேவன் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்முடைய துதி பலிகளை அங்கீகரிக்கிற தேவன், நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் பிரியமாக இருக்கிறார். இன்றைக்கு நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நாமும் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி கர்த்தரை ஆராதிப்போம். எங்களை நேசிக்கிற பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தும்படியாக ஆண்டவரே, இந்த வேளையை தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்த தேவனை மகிமைப்படுத்தும்படியாக அப்பா, உம்மை துதிக்கும்படியாக, உம்மை கனப்படுத்தும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே, இந்த நேரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய சபையும் எங்களுடைய குடும்பத்தையும் ஆண்டவரே நீங்க பாதுகாத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ பெரிய காரியங்களை எங்களுக்காக செய்திருக்கிறீர்கள். ஆண்டவரே, நம்ம துதிக்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீ பெரியவர், பெரியவர், பெரியவர் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா, எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே நீர் எங்களை வழிநடத்தின கர்த்தாவே விதத்தை நாங்கள் எண்ணி பார்த்து தேவனுக்கு நன்றி உள்ள பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை, துதி பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம். தேவனை மகிமைப்படுத்துவோமா? எல்லாம் சேர்ந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உன்னதமானவர் தாமே நம் நடுவில் பெரிய காரியங்கள் செய்திருக்கிறபடியா எல்லா விதமான கொள்ளை நோய்களுக்கு நோய் விலக்கி பாதுகாத்த தெய்வம் இஸ்ரவேலின் சேனைகளை கர்த்தர் நம் நடுவில் பெரியவராக இருக்கு. கர்த்தர் நம்மை நடத்தினபடியா நம்முடைய குடும்பத்தையும் நம்மையும் பாதுகாத்து வந்து அவருடைய கிருபைக்காக நாம் எண்ணி கர்த்தரை நாம் துதிக்க போகிறோம். கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். என்னோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நாம் ஒருமித்த கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு பாராட்டின கிருபைகளை எண்ணி எண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஓ தேவ மகிமை, தேவ பிரசன்னத்திற்காக நாம் காத்திருக்கிறோம். உங்களை வெட்கப்படுத்தாதபடி தேவன் இம்மட்டும் நம்மை நடத்தி வந்தார் அல்லவா? என் ஜனங்கள் ஒருபோது வைக்கப்படுவதில்லை என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணின தேவாதி தேவன் இந்த நாள் பரியதனை நடத்தினார் அல்லவா? உங்களுடைய குறைகள், உங்களுடைய குற்றங்களை தேவ சமூகத்தோடு அறிக்கையிட்டு ஆண்டவரே, எங்களுடைய கர்த்தாவை பாவத்தை பாராதபடி ஆண்டவரே எங்களை நடத்துகிற தெய்வமே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தாலே எங்களுடைய பாவத்தெல்லாம் கழுவி ஆண்டவரே எங்களை நீதிமானாக மாற்றி இருக்கிறீர்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நீ பெரியவர் ஐயா, நீ பெரியவர் ஆண்டவரே, நீ பெரியவர் தகப்பனே. அப்படி நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. எல்லாம் சேர்ந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்க நடுவிலே வாசம் பண்ணுகிறவர் அவரிடத்துல உங்களுடைய குறைகளை சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை பார்ப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே, நீர் என்னை நினைத்து பார்ப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆகிலும் ஆண்டவரே உங்களுடைய கண்கள் அடியார்களை நோக்கி பார்க்கிறதே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுங்க. இன்றைக்கு உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய துக்கங்கள், உங்களுடைய பாரங்களை ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறபடியாக இன்றைக்கு நாம் தேவனை துதிக்கிற பொழுது தேவ பிரசன்னம் உங்களுடைய வீடுகளிலே கடந்து வரும் பிரியமானவர்களே. நீங்க இருக்கிற இடத்துல தேவனை மகிமைப்படுத்துகிற பொழுது, நீங்க இருக்கிற இடத்துல தேவனை நோக்கி கூப்பிடுகிற பொழுது, நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பொழுது நம்முடைய தேவாதி தேவனுடைய பிரசன்னம் இந்த வேளையில இந்த இடத்துல ஒவ்வொரு மேலும் அசைவாடும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளாய் உங்களை ஒப்புக் கொடுங்க ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ளாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. உங்களுடைய மகிமைக்குள்ளாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபைக்குள்ளாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜாவே. நீ பெரிய காரியங்களை செய்திருக்கிறீங்க அப்பா. எங்களை நடத்தின தெய்வமே, உங்களை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. என்னை ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, இம்மட்டும் எங்களை நடத்தினதே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை இன்னைக்கு எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், இன்னைக்கு எல்லாராலும் வெறுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எங்களை ஒருபோது வெறுக்காதவர். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஒருபோதும் தள்ளாத தேவன். கடந்த நாட்கள் முழுவதுமாக ஆண்டவர் நம்மை கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார். உங்களுடைய குடும்பத்தையும் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்திருக்கிறபடியால் நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம்.
மகிமைப்படுத்துவோம். நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். இஸ்ரவேல் சேனைகளை கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நாம் இணைந்து என்னோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்களா? கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல் காத்தீரே, கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல் காத்தீரே, புதிய நாள் தந்து புதுமைகள் செய்பவரே, புதிய நாள் தந்து புதுமைகள் செய்பவரே, நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன். எல்லாம் சேர்ந்து உண்மையுள்ள தேவன் அவர் பெரியவராக இருக்கிறவரா, அவருடைய நாமம் உயர்ந்து அழைக்கிறவராக இருக்கிறவரா. உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே, உமக்காய் காத்திருந்து புதுவரன் அடைகிறேன், உமக்காய் காத்திருந்து புதுவரன் அடைகிறேன். உம்மையே பற்றி கொண்டு புதிய மனுஷனாரே, உம்மையே பற்றி கொண்டு புதிய மனுஷனாரே, நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வத்தை, உண்மையுள்ள தேவன், ஒரு வாக்குவாராக தேவன், அவர் பெரிய காரியங்களை உங்களுக்கு எனக்கும் செய்திருக்கிறார். நீங்கள் உங்களை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்க. எனக்காக யாவை செய்து நடித்த தேவன் ஆண்டவரே, இருப்பதை உணர வைத்து அநேகர் அறிக்கையில் அப்பா நீ கிருபை செய், அநேகர் அறிக்கையில் அப்பா நீ கிருபை செய், நன்மைகளின் நாயகனே உம்முடைய கரங்களை நடத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரம் இல்லை என்றால் நாங்கள் இந்த பூமியிலே வாழ முடியாத ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய கரங்களை தேர்ச்சுகிறது அப்பா. பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரம் தேர்ச்சுகிறதே ஆண்டவரே. விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பேசான் தேவனே, அவர்கள் தகவலை கேட்டார், எனக்கு எதிராக ஆண்டவரே என் சாதம் மரணத்தினை தகவலை ஆண்டவரே விசுவாசிக்கும்படி தேவனுடைய தூதர்களை அனுப்புகிறீர்கள் ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே, கர்த்தர் கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்தீர். சொல்லலாம் என்னோடு கர்த்தருடைய கரம் என்னோடு இருக்கிறது ஆண்டவரே. ஆகவே நான் உயிரோடு இருக்கிறேன் அப்பா. ஆண்டவரே எனக்கு கிருபை பாராட்டினவரே, உமக்கு நன்றி தரவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த உலகத்தில் எல்லாராலும் வெறுக்கப்பட்ட நேரத்தில் அவருடைய கரங்களை தேர்ச்சிக் கொண்டிருக்கிறவர்களா, அவருடைய கரங்களை நடத்துகிறவர்களா, எல்லாம் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்து ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கடந்த நாட்கள் எல்லாம் அவை கண்மணி போல பாதுகாத்த தெய்வம். எஸ் அல்லேலூயா. ஒரு நாளும் குறைவில்லாத நம்மை சேர்த்து ஆண்டவரே. நீங்கள் வேண்டுவதற்கு நினைப்பதற்கு மேலாக உங்களுக்கு அதிகமாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறவர்களா, அவருடைய கிருபையை உங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறவர்களாக நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே ஆண்டவரை நோக்கி எனக்காக யாவை செய்கிறே ஆண்டவரே, எனக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறேன் ஆண்டவரே. என் குடும்பத்தில் என்னை பாதுகாத்து வழிநடத்துகிற தெய்வமே, உமக்கு நாங்கள்
ஆராதனை செய்கிறோம் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி உற்சாகமாக ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திர பலியிட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வேதனைகளை துக்கத்தை மாற்றுகிறது, போராட்டத்தை மாற்றுகிற தேவன் உங்கள் மேல் தம்முடைய கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிற தெய்வத்தை ஆராதனை செய்யும்படியாக நம்முடைய தேவன் உயர்ந்தவர், நம்முடைய தேவன் பெரியவர், நம்முடைய தேவன் வல்லமை மிகுந்தவராக இருக்கிறார். அவருடைய கிருபை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஆமென். தகப்பனே, நீர் என்னை நடத்தினரே ஆண்டவரே, நன்மைகளின் நாயகராக எங்கள் வாழ்க்கையில் நீங்க போதுமானவராக இருந்தீர்கள் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்களுடைய கிருபை என் மேல் வைத்தீரே ராஜா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை நடத்துகிறீர்கள் ஆண்டவரே. எங்கள் விசுவாச திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் நீங்க நடத்துகிறீர்கள் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனே, நீர் பெரியவர் அப்பா, நீர் பெரியவர் தகப்பனே, நீர் பெரியவர் ராஜா. உங்களுடைய கிருபை போதுமே, உங்களுடைய கிருபை எண்ணி கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. இன்னைக்கு தேவனை நோக்கி பார்ப்போம். ஆமென் தகப்பனே. கர்த்தாவே, உங்களுடைய புதிய அபிஷேகத்தினால் இந்த வேளையிலே கர்த்தரை நிரப்பும்படியாக, இந்த வேளையிலே கர்த்தருடைய அபிஷேகம் நம்மை காத்துக்கொள்ளும்படியாக, தேவனுடைய மகிமை நம்மை நடத்தும்படியாக ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, உங்களுடைய புதிய அபிஷேகம் என் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே, உங்களுடைய புதிய கிருபை என் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. எல்லாம் சேர்ந்து ஒரு விசை ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவர் உங்களை வெட்கப்படுத்தாதபடி அவர் தம்முடைய கரத்தை நீட்டி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறபடினா என்னோடு சேர்ந்து ஒரு மலையாள பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்மேலிலே பிரார்த்தனையில் ஒரு கைமேகம் நான் காணுமோ, ஆகாப்பு வீரச்சோரே அக்னி மழையாய் பெய்யணமே. கர்மேலிலே பிரார்த்தனையில் ஒரு கைமேகம் நான் காணுமோ, ஆகாப்பு வீரச்சோரே அக்னி மழையாய் பெய்யணமே. தீ போல இறங்கணமே, அக்னியாவாய் பதியணமே, கொடும் காற்றாய் வீசேனமே, ஆத்மநதியாய் ஒழுகேனமே. தீ போல அக்னியாவாய் பதியணமே, கொடும் காற்றாய் வீசேனமே, ஆத்மநதியாய் ஒழுகேனமே. அஸ்தியோடு தாழ்வரையில் ஒரு சைன்யத்தை நான் காணுமோ, அதிகார பகரேனவே, இனி ஆத்மாவில் பிரவசிச்சிடா. அஸ்தியோடு தாழ்வரையில் ஒரு சைன்யத்தை நான் காணுமோ, ஆகாடும் இரட்சமோரே, இனி ஆத்மாவில் பிரவசிச்சிடா. தீ போல இறங்கணமே, அக்னியாவாய் பதியணமே, கொடும் காற்றாய் வீசேனமே, ஆத்மநதியாய் ஒழுகேனமே. தீ போல இறங்கணமே, அக்னியாவாய் பதியணமே, கொடும் காற்றாய் வீசேனமே, ஆத்மநதியாய் ஒழுகேனமே. சீனாய் மலைமுகளில் ஒரு தீச்சுவாலை நான் காணுமோ, இஸ்ராயேலின் தெய்வமே, ஆதி என்னை இறக்கணமே. சீனாய் மலைமுகளில் ஒரு தீச்சுவாலை நான் காணுமோ, இஸ்ராயேலின் தெய்வமே, ஆதி என்னை இறக்கணமே. தீ போல இறங்கணமே. ஓ ஆவியானவரே, அபிஷேகம் ஆண்டவரே. ஓ அக்கினியாய் இறங்கி வருகிற தேவனுடைய அபிஷேகம். ஓ இந்த வேளையிலே கர்த்தாவே, ஒவ்வொரு வேளையிலும் ஆண்டவரே கர்த்தாவே, ஒவ்வொரு சரீரத்திலும் ஆண்டவரே அக்கினி பதிலாய் இறங்கி வருகிற தேவ அபிஷேகம் ஒவ்வொரு வீடுகளில் இறங்கட்டும் கர்த்தாவே. தடைகளை நீக்குகிறவர், நமக்கு முன்னாக கடந்து போகிறவர்களா, தீ போல நிறைகிற தேவ அபிஷேகம் ஆண்டவரே
செய்யும்படியாக ஒவ்வொரு குடும்பத்திலே ஒவ்வொரு வீடுகளிலே தேவனுடைய பலத்த அபிஷேகம் இன்றைக்கு பலமாய் இறங்குவதாக, ஒவ்வொரு வீடுகளில் இறங்குவதாக ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தில் இறங்குவதாக, எல்லா தடைகளை நீக்கத்தக்கதாக தேவனுடைய பலத்த சேவை ஆண்டவரே, எல்லா குறிப்பிட்டவர்கள் இறங்கின இந்த பலத்த அக்கினி ஆண்டவரே நடுவில் இறங்குவதாக, ஒவ்வொரு பேரில் இறங்குவதாக. அக்கினியாய் பதியடவே, கொடும் காற்றாய் வீசேடவே, ஆத்ம நதியாய் ஒழுகேடவே, தீ போல பிறங்கடவே, அக்கினியாய் பதியடவே, கொடும் காற்றாய் வீசேடவே, ஆத்ம நதியாய் ஒழுகேடவே. அமெரியிலே காத்தலையில் ஒரு கை மேகம் நான் காணுமோ, ஆகாப்பு விரைச்சபோதே அக்னி மழையாய் பெய்யேடமே. அமெரியிலே காத்தலையில் ஒரு கை மேகம் ஆண்டவரே, இந்த ஆராதனை வரையிலே ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவே நடிக்கிறது போல இந்த இளஞ்சிலை அக்கினி மழையா ஒவ்வொரு பேரும் அசைவாடுவதாக ஆண்டவரே, கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் நடுவிலே தேவனுடைய மலர்ச்சி அக்கினி ஊற்றப்பட்டு ஒருவேளை நீங்கள் கர்த்தாவே வேதனையோடு இருக்கலாம், சஞ்சலத்தோடு இருக்கலாம், நெருக்கத்தில் இருக்கலாம், ஆனால் எலியாவின் அபிஷேகம் இன்றைக்கு உங்கள் நடுவிலே காட்சி அளிக்கிறபடினாலே, அது தீ போல இறங்குகிறபடினாலே, அக்கினி பதிலாக இறங்குகிறபடினாலே தேவனுடைய பிரசன்னத்தை முன்னிட்டு ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே, எஸ் ஹல்லேலூயா, ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறோம், ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், நம்ம இணைந்து தேவனை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. ஒவ்வொரு பேருடைய புதிய அபிஷேகம், அந்த அபிஷேகமே நடத்துவதாக உற்சாகமாக ஆமென். தேவனை நோக்கி ஆண்டவரே எவ்வளவு பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. சீனாய் ஆண்டவரே மதவர்களில் ஆண்டவரே ஒரு தீச்சுவாலை இறங்கிறது போல இன்னைக்கு ஆண்டவரே நடுவிலே எங்கள் வீடுகளிலே கேட்கிற ஒவ்வொரு ஜனத்தொண்டையிலும் உங்களுடைய பலத்த அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே கர்த்தாவே. நன்றி 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 தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நம்முடைய வேதனைகள், நம்முடைய சோதனைகளை ஆண்டவர் மாற்றி புதிய தரிசனத்தை, புதிய கிருபைகளை, புதிய ஆவியை தேவன் நமக்கு கட்டளையிடுகிறபடியினாலே இந்த தேவன் என்றுமுள்ள தேவன், நம்ம மரண பரியந்தம் நடத்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் ஒருபோது மாறாதவர். உடைய கஷ்டங்கள், உடைய வேதனைகள், உடைய பாடுகள், உடைய பிரயாசங்கள், உடைய ஏழாமைகள், இந்த வறுமைகள் எல்லாவற்றிலும் அவனை நடத்த வல்லவர். உடைய அபிஷேகம் நம்மை காத்துக்கொள்ள வல்லது. அவனை நடத்துவார், ஆசீர்வதிப்பார், பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆண்டவரே உடைய கரத்தனைகளை தாழ்த்துகிறோம். கேட்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தாவை ஜனத்தடையிலும் ஒவ்வொரு பேருடைய புதிய அபிஷேகம் இறங்கட்டும், புதிய கிருபைகளை கர்த்தர் கொடும். கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய மகிமையின் அபிஷேகம் அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக, அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக. தேவனை நோக்கி பார்க்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆராதனை வேளையில கூட நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய வசனத்தை நாம் கேட்கிற பொழுது அந்த வார்த்தை நமக்கு மிகுந்த பலனாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த வார்த்தை, இந்த வசனம் நம்மை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று இயேசு சொன்னார். இந்த சத்திய வேத வசனங்களை நாம் கவனிப்போம், இதை நாம் ஏற்றுக்கொள்வோம், விசுவாசிப்போம். அப்பொழுது ஒரு மிகுந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுப்பார். பிரியமானவர்களே, இந்த காலத்துல நாம் நினைத்து பார்க்காத சம்பவங்கள் இந்த உலகத்தில் நடந்து, யாரும் எதிர்பார்க்காத காரியங்களை இப்போது நாம் சந்தித்திருக்கிறோம். குறிப்பாக இப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலைகளிலே பிரியமானவர்களே, நாம் தேவனை ஆராதிக்க முடியாமல் வீடுகள் தோறும் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாக நாம் வீடுகளிலே தேவனை மகிமைப்படுத்துகிறோம். சபையில் இருக்கிற ஜனங்கள் கடந்த நாட்களிலே
இந்த யூடியூப் சேனல் வழியாக எஃப்எம் திருச்சபை யூடியூப் சேனல் வழியாக அநேகர் இந்த செய்தியை கேட்டு பயனடைந்தீர்கள் என்பதை நாங்கள் சுவாசிக்கிறோம். சபையில் இருக்கிற அனைவரும் இதை கேட்டிருக்கிறார்கள், பயன்பெற்றிருக்கிறார்கள். நம்முடைய தலைமை போதகருடைய வார்த்தைகளை கூட அநேகர் கேட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இனி வருகிற காலத்தில் இன்னும் எத்தனை நாட்கள் இந்த காரியங்கள் நீடிக்கும் என்று சொல்ல முடியாது. ஆகவே வீடுகளிலே இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டு இருக்கிற இடத்துல தேவனை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அப்படி நாமும் மகிமைப்படும்படியாக பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் செய்வாராக. பிரியமானவர்களே, ஒரு வார்த்தையை நாம் தியானித்து நாம் கடந்து போக கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், அதிகமான நேரத்தை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இந்த யூடியூப் சேனல் வழியாக நாம் கவனிக்கிற பொழுது சுருக்கமான செய்தியை தான் நாம் கொடுக்க முடியும். அதிக நேரம் நீண்டு போனால் அதை யாரும் கவனிக்க முடியாது. ஆகவே சுருக்கமான பகுதிகளை மாத்திரம் நான் சொல்லுகிறோம். அதை கவனிங்க. விசேஷமாக வரும் காலத்தில் தொடர்ச்சியாக பல காரியத்தை, பல சத்தியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கிலும் பிரியமானவர்களே, வேதத்தை நாம் தியானிக்கிற பொழுது அவர் வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வசனங்களையும் நாம் ஆழமாக கவனிக்க வேண்டியவராக இருக்கும். குறிப்பாக இந்த வருஷத்தில் வாக்குத்தத்தமாக சில காரியங்களை சபைகளுக்கு சொன்னார். அதில் சில காரியங்களை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். 2020 தொடங்கிற பொழுது அடியாருக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இப்போது அது நிறைவேறி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல 21வது வசனத்தை தேவன் இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தமாக கொடுத்திருந்தார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்று. ஒருவேளை அந்த காலத்துல, அந்த நேரத்துல அது புரியாத ஒரு காரியமாக என்றாலும் ஏற்கனவே இந்த வருஷத்துல இதை குறித்து நான் ஆழமாக சொல்லியிருந்தேன். சபையில் இருக்கிற விசுவாசிகள் இதை கேட்டவர்கள் புரிந்திருக்கும். தேசம் கலங்கும், தேசத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும். ஆனால் தம்முடைய ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தேசமே தேசமே நீ பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்று. பெரிய காரியங்களை இன்றைக்கு நமக்கு செய்திருக்கிறார் என்றுதான் நாம் சொல்ல முடியும். ஏனென்றால் இப்படிப்பட்ட இந்த காலத்திலும் கூட பயந்திருக்கிற இந்த தேசத்துல, பயந்திருக்கிற இந்த உலகத்துல தேவன் நம்மை பயப்படாதபடி மாற்றி இருக்கிறார் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு உண்மையாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நான் அந்த அதிகாரத்துல அதிகமான வசனங்களை நான் சுட்டி காட்டியிருந்தேன். அதனுடைய வெளிப்பாடு இப்போது அது நிறைவேறுவதை நாம் கவனிக்க முடிகிறது. ஏனென்றால் விசுவாசிகளுக்கு சோதனைகள், வேதனைகள் வரும். ஏனென்றால் கடைசி காலமாக இருக்கிறபடினாலே இப்படிப்பட்ட காலத்தை குறித்து நான் ஏற்கனவே சபைகளிலே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போது அது நிறைவேறுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் நாம் இதற்கு பிற்பாடு என்ன செய்ய வேண்டும்? நான் அதிகமாக அநேக இடத்துல அநேக சபைகளில் நான் பேசியிருக்கிறேன். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், வாலிபர்களும் முதியோர்களும் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி சபை நடந்த காலத்துல அதிகமாக உங்களோடு கூட பேசியிருக்கிறேன். ஆனால் இப்போது அதை காட்டிலும் இன்னும் ஆழமாக நாம் செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் அதே யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். 32வது வசனத்தை, யோவேல் 2ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாய் இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த அதிகாரம் ஏற்கனவே இந்த 2020 ஆதியிலே தேவன் நமக்கு கொடுத்த ஒரு வாக்கியம். இந்த 2ஆம் அதிகாரம், யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் கடைசி நாட்கள் நடக்கும். ஆகவே தேசங்கள் எல்லாம் பயப்படாதபடிக்கு, தேசத்தில் வாழுகிற சபைகள் பயப்படாதபடி மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்றெல்லாம் தேவனுடைய வசனத்தை, வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த கடைசி வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது இன்னைக்கு பிரியமானவர்களே,
தேவனுடைய பாதத்துல நாம் சற்று இந்த வசனத்தை தியானிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? வாக்குத்தத்தங்கள் வருகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்கிறோம், அதை பிடித்திருக்கிறோம். ஆனால் வாக்குத்தத்தங்களை நாம் எடுத்துக்கொண்டு அதை சில நேரங்களில் அதை கவனிக்காமல் போய்விடுகிறோம், சில நேரங்களில் அதை குறித்து சிந்திக்காமல் இருக்கிறோம். ஆனால் இந்த வருஷம் இந்த நடுப்பகுதியில தேவன் வாக்குத்தத்தத்தை சிந்திக்கும்படியாக செயல்படுத்துகிறார் என்பதை நாம் இந்த நாட்களில் நாம் கவனிக்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு பாருங்க பிரியமானவர்களே, உலகத்துல இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகள் பார்க்கிற பொழுது எப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து இருக்கிறது. யோவேல் சொன்ன அந்த தரிசனத்தை எல்லாம் நீங்க பார்க்கிற பொழுது அது இப்போது இந்த கொரோனாவை பார்க்கிற பொழுது இது எப்படிலாம் வருகிறது என்று சொல்லி நாம் கவனிக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவின் வருகை நாட்களிலே இப்படித்தான் இருக்கும் என்று யோவேல் மிகவும் வெளிப்பாடாக அவர் சொல்லியிருப்பதை நம்ம பார்க்க முடியாது. அவருடைய நாள் எப்படி இருக்கும், அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? ஒருவேளை இந்த கொரோனாவையே நாம் இப்படி தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் என்றால் கிறிஸ்துவின் வருகை நாட்களிலே அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்று யோவேல் சொன்னார். நான் அதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஆனாலும் மறுபடியும் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதை கேட்காத மக்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். முதல் பகுதியை நீங்க வாசித்தால் என்ன சொல்லுகிறார் பாருங்க. அங்கே யோவேல் 2ஆம் அதிகாரத்துல சொல்லுங்க, அங்க பாருங்க 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிற பொழுது, அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள், அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள், எல்லா முகங்களும் கருகி போகும், அவைகள் பராக்கிரமசாலியை போல ஓடும், யுத்த வீரரை போல அதிலேறும், வரிசைகள் பிசகாமல் ஒவ்வொன்றும் தன் தன் அணிகளே செல்லும், ஒன்றை ஒன்று நெருங்காது, ஒவ்வொன்றும் தன் பாதையிலே செல்லும், அவைகள் ஆயிரங்களுக்கும் விழுந்தாலும் காயப்படாமல் போகும், அவைகள் பட்டணம் எங்கும் செல்லும், அவைகள் பட்டணம் எங்கும் செல்லும், மதிலின் மேல் ஓடும், மதிலின் மேல் ஓடும், வீடுகளின் மேல் ஏறும், பலகனி வழியா திருடனை போல உள்ளே நுழையும், அவைகளுக்கு முன்பதாக பூமி அதிரும், வானங்கள் அசையும், சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்களும் ஒளி மழுங்கும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இது கடைசி நாட்கள் நடக்கிற ஒரு சம்பவம். இங்க சொல்லுகிறார் இது வீடுகள் தோறும் வரும், ஜன்னல் வழியாக வரும் என்று சொல்லுகிறார். ஆனா இப்போ இந்த கொரோனாவே நம்மளால தாங்க முடியல. ஆனா வருகை நாட்கள் இப்படிப்பட்ட காரியம் வரும் என்றால் பூமியெல்லாம் நடுங்கக்கூடிய ஒரு சம்பவம் வரப்போகிறது, பூமியெல்லாம் அதிரக்கூடிய சம்பவம் வரப்போகிறது, சூரியன் இருளாக மாறப்போகிற ஒரு சம்பவம் இந்த பூமியில் நடக்க போகிறது. அதை சகிக்கிறவன் யார் என்று சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் நானும் சற்று கவனமாக கேட்க வேண்டிய ஒரு காலத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். ஏனென்றால் நான் அதிகமாக இந்த வசனத்தை குறித்து தியானிக்கிற பொழுது தேவன் பேசுகிற காரியத்தை நான் உங்களோடு சொல்லுகிறேன். இதையே நாம் சகிக்க முடியல. ஆனால் இனி ஆண்டவருடைய வருகை நாட்களிலே அது மதில் மேலேறும், பட்டணங்கள் தோறும் வரும், அது வீடுகள் தோறும் வரும் என்றெல்லாம் சொல்லுகிறோம். இப்ப எல்லாம் வீட்டுல இருங்கன்னு சொல்றான். அன்னைக்கு வீட்டுல கூட இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலம். இன்னைக்கு சூரிய வெளிச்சத்தினாலே நாம் சூரியனை பார்த்து வெளியிலே போய் நின்று ஜாலியாக பேசிக் கொள்ளுகிறோம். ஆனால் இனி ஒரு நாள் வரப்போகிறது, வெளியிலும் போக முடியாது, வீட்டுக்குள்ளும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலம் வரப்போகிறது. அந்த காலத்தை நாம் எதிர்கொள்ள வேண்டியவனாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, உலகத்தில் வேணால் ஆச்சரியப்படலாம். ஆனால் வேதம் முன்கூட்டியே நமக்கு எச்சரிப்பாக பல காரியங்களை சொல்லி இருக்கிறது. அதில் நடுப்பகுதியில் தான் ஆண்டவர் பேசுகிறார். இப்படிப்பட்ட காலத்துல ஜனங்கள் ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். இன்னும் அது மாத்திரமல்ல, தேசம் பயப்படாமல் இருக்கணும். கர்த்தர் மீதியா இருக்கிற ஜனத்திற்கு அவர் விளைவை கட்டளையிடுவார் என்றெல்லாம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, மாம்சமான யாவர் மேலும் தேவனுடைய ஆவி ஊற்றப்படும் என்று சொல்லுகிறார். அதற்கு பின்பு என்று சொல்லுகிறார். ஒருவேளை இந்த சம்பவத்துக்கு பிற்பாடு சபைகளில் அநேக பேர் மேலே தேவனுடைய ஆவி ஊற்றப்படும் என்று சொல்லி சுவாசிக்கிறோம். தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும், சபைகள் தேவனுடைய ஆவியினாலே பெருக வேண்டும், குடும்பங்கள் சபைகள் ஒவ்வொரு தனி மனிதனும் தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும்
தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்படணும். ஏனென்றால் காலம் மிகவும் கொடிதாக இருக்கிறபடினாலே, காலம் மிக மோசமாக சென்று கொண்டிருக்கிறபடினாலே நாம் தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரப்பப்பட வேண்டும். பிரியமானவர்களே, கேட்கிற நீங்களும் நானும் தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். மறுபடியும் அந்த வசனத்தை கடைசி பகுதியில் வாசிக்கிற பொழுது அவர் சொல்லுகிறார் 32வது வசனத்துல, அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். நான் சொல்ற பிரியமானவர்களே, ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லுகிறார். யார் ரட்சிக்கப்படுகிறார்? யார் ரட்சிக்கப்படுவான்? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான். எந்த காலத்துல என்று சொன்னா, நீங்க யோவில்ல அதுக்கு மேல உள்ள சம்பவத்தெல்லாம் நீங்க வாசித்து பார்த்தா இந்த வசனம் உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்படிலாம் சம்பவம் நடக்க போது, இப்படிலாம் பூமியில நடக்கும், இப்படிலாம் இந்த உலகத்தில் நடக்கும். அது பட்டணங்களானாலும் தேசங்களானாலும் பயந்துரும், பயம் உண்டாயிரும். ஆனால் தம்மை ஆராதிக்கிறவர்களும் தம்மை மகிமைப்படுத்துகிறவர்களும் யார் என்று ஆண்டவர் புரிந்து கொண்டு அவர்களை ஆண்டவர் நேசிக்கிறபடினால் அவர்களுக்கு சொல்லுகிறார், பிரியமானவர்களே, அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார். நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். வீடுகளிலே நீங்க இருக்கிற இடத்துல தேவனை ஆராதிங்க. இன்னைக்கு வீடுகளிலே தேவனை ஆராதிக்கிறோம். சிலர் ஆராதிக்காமலே இருக்கிறாங்க, வேதனையா இருக்கு. சிலர் வேடிக்கை பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள், வேதனையாக இருக்கிறது. சிலர் அவதூறாக பேசுகிறார்கள், வேதனையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, உலகத்திற்கு பயந்து, உலகத்தினுடைய காரியங்களுக்கு பயந்து இன்னைக்கு வீட்டில் கூட சத்தம் ஆராதிக்காத எத்தனையோ சனங்களை விசுவாசிகளை நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால், விசுவாசிகள் ஆராதனைக்கு இன்னைக்கு ஆராதனை நடக்கிற பொழுது வாருங்கள் வாருங்கள் என்று சொன்னாலே வரமாட்டார்கள். ஆனால் இப்போது ரொம்ப ஜாலியாக இருக்கிறது. ஏனென்றால் யாரும் ஆராதனைக்கு வர வேண்டாம், நீங்க இருக்கிற இடத்துல இருந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனே அநேகருக்கு இன்னைக்கு மிகுந்த மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. பிரியமானவர்களே, காலம் சொல்லாது, காலம் சொல்லாது. நீங்க வீட்டில் இருந்து தேவனை ஆராதிக்க வேண்டும். ஒவ்வொரு வாரமும் இந்த மீடியா வழியாக எத்தனையோ செய்திகளை நாம் கேட்கிறோம். அதை நாம் வைத்து தேவனை ஆராதிக்க வேண்டும். இல்லை என்றால் உங்களுக்கு தெரிந்த அளவிலே நீங்க தேவனை மகிமைப்படுத்தணும். உங்களுடைய குடும்பத்தோடு, உங்கள் பிள்ளைகளோடு தேவனை ஆராதிக்கணும். பிரியமானவர்களே, ஏனென்றால் இனி காலம் சொல்லாது. இந்த காலத்துல நாம் மௌனமாயிருக்க கூடாது, தேவனை ஆராதிக்க வேண்டும். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இனி வருகிற நாட்களில் ஆகிலும் சனங்கள் யார் கர்த்தரை தொழுது கொள்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். மிகவும் தெளிவாக சொல்லு, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சியோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் நீதியாய் இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிற்று. யார் நீதியா இருக்கிறார்? போயிடுவான். கொரோனால நிறைய பேர் போயிட்டான். ஆனா கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்க? மீதியாக இருக்கிறார்கள். மீதியாக இருக்கிறார்கள். மீதியாக இருக்கிற ஜனம் ஒருவேளை ஆண்டவருடைய வருகையின் இப்படிப்பட்ட கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும். அந்த காலத்தில் கொஞ்சம் பேர் மீதியாக இருப்பார்கள். இப்போது நாம் வீடுகளுக்குள்ள இருக்கிறோம். ஒரு காலம் வரும், அன்றைக்கு வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. ஏன்னா அது பலகனி வழியாக வரும் என்று சொல்லுகிறார். அந்த மகிமையை, அந்த பிரசன்னத்தை யாரும் சகிக்க முடியாது. தேவனுடைய வருகையை, தேவனுடைய தம்முடைய தூதர்களோடும் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் அவர் வருகிறார் என்று சொல்லி நாம் கேள்விப்படுகிறோம். பெரியமானவர்களே, மீதியாக இருக்கிற ஜனம் ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் நான் மீதியாக இருக்கலாம், மீதியானவர்களாக இருக்கலாம். உங்களையும் என்னையும் தேவன் பாதுகாத்து வைத்திருக்கிறான்னு சொன்னால் ஏதோ நாம் சந்தோஷப்படுவதற்காக அல்ல. இன்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உங்களை ஆண்டவர் மீதியாக வைத்திருக்கிறார். நாம் எல்லாம் மீதியான ஜனம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை காத்திருக்கிறார், நம்முடைய ஆவியை காத்திருக்கிறார், நம்முடைய ஆத்துமாவை காத்திருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் நான் புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு நாம் மீதியாக இருக்கிறோம். மீதியாக இருக்கிற ஜனத்தை ஆண்டவர் சொல்லுகிறார்,
மீதியாயிருப்பவர்களிடத்தில் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். அல்லேலூயா. மீதியாயிருப்பவர்களிடத்துல இன்னைக்கு நீங்களும் நானும் தான் மீதியா இருக்கிறோம் பிரியமானவர்களே. இந்த மீதியாக இருக்கிற இடத்துல ரட்சிப்பு உண்டாயிருக்கும். ரட்சிப்பு உண்டாயிருக்கும். இது பெரிய ரட்சிப்பு. இந்த ரட்சிப்புக்காகத்தான் நாம் காத்திருக்கிறோம். ஆகவே நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். மீதியான இடத்துல ரட்சிப்பு உண்டாகணும். மீதியான இருக்கிறவர்களிடத்துல நாம் கத்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க போகிறான்னு சொன்னால் நான் சும்மா இருந்தா கிடைக்காது. என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். இனி வருகிற காலத்தில் ஆகிலும் தேவனை தொழுது கொள்ளுங்க. ஆராதனையை முடக்கி ஆராதனைக்கு போகாம வீட்டில் இருந்து ஆண்டவரை ஏமாற்றி, தேவனை ஏமாற்றி, ஜனத்தை ஏமாற்றி, பாஸ்டர்மாரை ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயம் மாற வேண்டும் பிரியமானவர்களே. சபையிலே சத்தியத்தை கேட்காதபடி என்னைக்கு உலகம் போற போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க உணரணும். நாம் எல்லாரும் இனி வர்ற காலத்தில் நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். சில வசனத்தை நான் வாசிக்கிறேன். வாசிங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 105ஆம் சங்கீதத்துல 105ஆம் சங்கீதத்துல பக்தன் சொல்லுகிறார். முதலாம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். தியானம் பண்ணுங்க பிரியமானவர்களே. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்க. கர்த்தருடைய நாமத்தை துதித்து பாடுங்க. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நாம் தொழுது கொள்ள வேண்டும். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து நீங்கள் மேன்மை. ஏன் இன்னைக்கு நமக்கு மேன்மை பாராட்டுவதற்கு ஒரு இடம் கிடைத்திருக்கிறது. மேன்மை பாராட்டுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. மேன்மை பாராட்டுவதற்கு ஒரு நல்ல தருணம் கிடைத்திருக்கிறது உங்களுக்கும் எனக்கும். ஏனென்றால் நாம் மீதியாய் இருக்கிறவர்கள், ரட்சிக்கப்படுகிற ஜனம், ரட்சிக்கப்பட்ட ஜனம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். தேவனை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். பெரியவானவர்களே, நீங்க தேவனை தொழுது கொள்ள வேண்டும். தேவனை தொழுது கொள்ள வேண்டும். ஒரு சங்கீதக்காரனை போல தேவனை தொழுது கொள்ளணும். அப்படியே பரிசுத்த நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரசித்தப்படுத்த வேண்டும். அவருடைய செய்கைகள் எத்தனை காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். உலகம் எல்லாம் பயந்திருக்கிற சூழ்நிலையில உங்களை என்னையும் ஆண்டவர் பாதுகாத்து வைத்திருக்கிறார் சொன்னால் அவருடைய செய்கை எத்தனை பெரிது. எத்தனையோ மக்கள் இன்றைக்கு சொல்லுகிறார்கள், எனக்கு ஆகாரம் கிடைக்கல, நான் மிகவும் வருத்தப்படுகிறேன், என்னை கவனிக்க யாரும் இல்லை, என்னை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை என்று கலங்குகிற மக்கள் எத்தனையோ பேர். ஆனால் பிரியமானவர்களே, உங்களையும் என்னையும் ஆண்டவர் அவர் தம்முடைய கரத்தை வைத்து நம்மை நடத்தி, நம்மை விசாரித்து, நம்முடைய தேவைகளை சந்தித்து, அவருடைய குடும்பத்தை பாதுகாத்து, இன்னைக்கு குறிப்பாக 40 நாட்கள் ஆகிவிட்டது, வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறோம். நடுத்தர வாசிகளாக இருக்கக்கூடிய மக்கள் அன்றாட தங்களுடைய வேலைகளை செய்து தங்களுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டு வந்த மக்கள், நம்முடைய திருச்சபையில எத்தனையோ பேர் இன்றைக்கு நடுத்தரமாக அன்றாட வேலைகளுக்கு சென்று தன்னுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டு வந்த மக்கள். ஆனால் இன்றைக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களையும் என்னையும் எவ்வளவு பெரிதாக வைத்திருக்கிறார், எவ்வளவு ஆச்சரியமாக வைத்திருக்கிறார், எவ்வளவு நன்மையாக வைத்திருக்கிறார். ஆகவே தான் நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மை உள்ள தெய்வமே, என் உயிரோடு கலந்தவர். ஆராதனையில பாடினோம் அல்லவா பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் அதைத்தான் சொல்லுகிறார். அவர் செய்த நன்மைகளை, அவர் செய்த கிரியைகளை ஜனங்களுக்குள்ளே நீங்க பிரஸ்தாபப்படுத்துங்கள். ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள். தேவன் எனக்கு நன்மை செய்திருக்கிறார், தேவன் எனக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார், தேவன் எனக்கு பலனாக இருக்கிறார்,
தேவன் எனக்கு மகிமையாக இருக்கிறார் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனை பிரஸ்தாபம் பண்ணுங்கள். அதுதான் தொழுது கொள்ளுவது. அதுதான் தொழுது கொள்ளுவது. நாம் தேவனை எவ்வளவு மகிமைப்படுத்துகிறோம். ஏதோ நாம் சில நிமிஷ நேரம் கர்த்தரை துதித்து ஏதோ ஒரு சின்ன ஜெபத்தை செய்து விட்டோம் என்று சொல்லுகிறதுனாலே நாம் தேவனை தொழுது கொள்வதில்லை. பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் நினைத்துக் கொள்கிறார்கள், ஏதோ நான் ஆவியில நினைச்சு அந்நிய பாஷை பேசிட்டேன்னு சொன்னா நான் தேவனை தொழுது கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்றோம். இல்லை பிரியமானவர்களே, அவருடைய மகிமையின் பிரஸ்தாபத்தை ஜனங்களுக்குள்ளே நீங்கள் அறிவிக்க வேண்டும். தேவனை தொழுது கொள்ளுகிற மனுஷன், தேவனை தொழுது கொள்ளுகிற மனுஷனுடைய நாவு தேவனை எந்த இடத்திலும் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும். இந்த கொரோனா வைரஸின் காலத்துல, இந்த கொள்ளை நோயின் காலத்துல தேவன் தான் என்னை நடத்தினார், என் தேவன் தான் என்னை வழிநடத்தினார், என் தேவன் தான் என்னை பாதுகாத்தார், என் தேவன் தான் என்னை காத்துக் கொண்டார் என்று நீங்கள் நானும் பிரியமானவர்களே வைராக்கியமாக தேவனை தொழுது கொள்ள வேண்டும். ஜனங்களுக்குள்ளே அறிவிக்க வேண்டும். அடுத்து சொல்லுகிறார் பாருங்க, அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுடைய இருதயம் கர்த்தரை தேடுகிறவர்களுடைய இருதயம் மகிழுவதாக. மகிழும் மகிழும் மகிழும். பிரியமானவர்களே, கர்த்தரை தேடுகிறவர்களுடைய இருதயம், யாரெல்லாம் கர்த்தரை தொழுது கொள்கிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ அவருடைய இருதயம் எல்லாம் மகிழும். பிரியமானவர்களே, உங்களுடைய இருதயம் மகிழணும், உங்களுடைய இருதயம் மகிழ்ச்சியால் பொங்கணும். ஏனென்றால் இந்த பயப்படுத்துகிற காலத்துல இருதயம் மகிழட்டும், இருதயம் மகிழட்டும், மகிழ்ச்சியால் பொங்கட்டும். என் தேவன் எவ்வளவு நடத்துகிறார். தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் அவர் இவ்வளவாய் நடத்துகிறார். அவர் மகிழ்வார்கள், அவர் மகிழ்வார்கள். தேவனை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் சந்தோஷமாயிருப்பான். தேவனை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு பாடுகள் இல்லை, அவன் மகிழ்ச்சியாக இருப்பான், மகிழ்ச்சியாக இருப்பான். பிரியமானவர்களே, வாசிங்க, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். பாருங்க, கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். தொழுது கொள்ளுகிறது என்றால் என்ன? நாம் அவருடைய சமூகத்தை நித்தம் நித்தம் தேட வேண்டும். அவருடைய வல்லமையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தொழுது கொள்ளுகிறவர் சில பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தேவனுடைய வல்லமை இல்லாமலே தொழுது கொள்கிறாங்க, தேவனுடைய பிரசன்னம் இல்லாமலே தொழுது கொள்கிறாங்க. அவருடைய சமூகத்தை நித்தம் நித்தம் நாம் தொழுது கொள்வதில்லை. ஆனால் இனி வர்ற காலத்துல நான் சொல்ற பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேக வீடுகளிலே ஜெபம் இல்லை, குடும்ப ஜெபம் இல்லை, தனி மனித ஜெபம் இல்லை, ஆண்டவரை நோக்கி பார்ப்பதில்லை, கர்த்தரை நோக்கி பார்ப்பதில்லை. நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க எல்லாரும் ஒவ்வொரு நாளும் உங்க வீடுகளிலே நீங்க ஜெபிக்க வேண்டும், குடும்பமாய் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நித்தம் நித்தம் நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். ஒரு நாள் ஜெபம் பண்ணாமல் இருந்தோம் சொன்னா இனி காலம் செல்லாது. நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனுடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்த வேண்டும். சாதாரணமாக இருக்கக்கூடாது. வேதம் தெளிவாக சொல்லுகிறார் சங்கீதக்காரன், அவர் வல்லமையோடு வல்லமை உள்ளவர். நாமம் எப்படிப்பட்டது? கர்த்தரையும் அவர் வல்லமையை நாடுங்கள். பாருங்க, கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்கள். அவருடைய சமூகத்தை நித்தம் நித்தம் என்ன செய்யுங்க? தேடுங்கள். கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வல்லமை இல்லாம, கர்த்தருடைய மகிமை இல்லாம, கர்த்தருடைய பிரசன்னம் இல்லாம, கர்த்தருடைய அவருடைய மகிமையான அந்த பரிசுத்தாவின் பலன் இல்லாம நாம் தேவனை தொழுது கொள்ள முடியாது. தேவனை தொழுது கொள்ள முடியாது. வேதத்துல சங்கீதக்காரன் அப்படித்தான் சொல்லுகிறார், பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நீங்க வீடுகளில் இருந்தாலும் நீங்க தொழுது கொள்ளுகிற விதம் அது பரிசுத்தமாக மாறட்டும், அது பரிசுத்தமாக மாறட்டும். இன்னும் தாவீதை போல அது வல்லமையாக, வல்லமையை நாடுங்கள், வல்லமையை நாடுங்கள். வல்லமை இல்லாம, தேவனுடைய பலன் இல்லாம நாம் தொழுது கொள்ள முடியாது. ஏதோ கடமைக்காக நீங்க தொழுது கொள்ள வேண்டாம், ஏதோ ஒரு கட்டாயத்திற்காக நீங்க தொழுது கொள்ள வேண்டாம். ஆனா இனி யாரும் தொழுது கொள்ளாமல் இருக்க முடியாது. இந்த சத்தியத்தை கேட்கிறவர்கள் இனி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் தேவனை அதிகமாக தொழுது கொள்ள வேண்டும். அவருடைய சமூகத்தை நித்தம் நித்தம் நாம் தேட வேண்டும். அவருடைய சமூகத்தை
இன்னைக்கு விசுவாசிகள், சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும், இன்னைக்கு சபையில இருக்கிற விசுவாசிகள் எத்தனையோ குடும்ப ஜெபம் இல்லை. எத்தனையோ விசுவாசிகள் இன்னைக்கு சாதாரணமாக இருக்கிறார்கள். இதில் குறிப்பாக இந்த சமயத்தோட வீடுகளிலே அவர்கள் தங்களுடைய நேரத்தை கழித்து, ஓய்வு நாட்களிலே நேரங்களை கழித்துக் கொண்டிருக்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஞாயிற்றுக்கிழமை ஆகிலும் நீங்கள் குடும்பமாக தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவனை தொழுது கொள்ளுங்க, தேவனை தொழுது கொள்ளுங்க. உங்களிடத்தில் தயவாய் கேட்கிறோம், நீ காலம் இல்லை, எப்படியாகிலும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இனி எத்தனை வாரங்கள் இப்படி போகும் என்று தெரியாது. இனி வர்ற வாரத்துல தயவு செய்து நீங்க வீடுகளிலே தேவனை தொழுது கொள்ளுங்க. 1 மணி நேரமாக நீங்க தேவனை ஆராதிங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. இந்த யூடியூப் சேனல் வழியாக எத்தனையோ விதத்துல அநேகர் தங்களுடைய டிவிகளிலே இதை போட்டு பார்த்து தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி அநேகர் சொன்னார்கள். அநேகர் இதை கேட்கிறார்கள். வாஞ்சையோடு இருக்கிறவர்கள் இந்த வார்த்தைகளை நீங்க எப்போது வெளியிடுவீர்கள், எத்தனை மணிக்கு நீங்க வெளியிடுவீர்கள் என்றெல்லாம் கேட்கிறார்கள் போன் பண்ணி. ஏனென்றால் ஒரு வாஞ்சை, இப்படியாக நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். இதை தொழுது கொள்கிறவர்கள், இந்த வசனத்தை கேட்கிறவர்கள், இதுபோல எத்தனையோ வீடியோக்களை இன்னைக்கு அநேக பாஸ்டர்மார்கள் இன்னைக்கு இந்த தொலைக்காட்சி வழியாக நாம் பார்க்கிறோம். தயவு செய்து அவரோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிங்க. வீடுகளிலே கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. பிரியமானவர்களே, தொழுது கொள்ளுங்க, வல்லமையை நாடுங்கள், நித்தம் அவருடைய சமூகத்தை தேடுங்கள். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். மீதியாயிருக்கிற ஜனத்திற்கு ரட்சிப்பு உண்டாகும். இனி வர்ற காலத்தில் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ரட்சிப்பை தேவன் வைத்திருக்கிறார். நிச்சயமாக ரட்சிப்பு உண்டாகும், ரட்சிப்பு உண்டாகும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் வாசிக்கலாம். 46ஆம் அதிகாரத்தில், ஏசாயாவின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 12வது வாக்கியத்திலிருந்து வாசிக்கலாம். முரட்டு இருதயம் உள்ளவர்களே, பாருங்க எங்க சொல்லுகிறார், முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே எனக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறார், முரட்டு இருதயம் உள்ளவர்களே. முரட்டு இருதயம் மிக நிறைய பேருக்கு முரட்டு இருதயம். நீதிக்கு தூரமானவர்கள். இவரெல்லாம் பாஸ்டரா, இவர் சொல்லியெல்லாம் நம்ம கேட்கணுமா, இதெல்லாம் நம்ம பார்த்தது தானே என்று அகங்காரமாக பேசுகிற, அகங்காரமாக துணிகரமாக பேசுகிற ஜனங்களே, எத்தனை வீடியோக்கள் எத்தனை காரியங்கள் சொன்னாலும் அவதூறாக பேசுகிற ஜனமே, முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே. ஏன்னா நீதிக்கு தூரமாக இருக்கிறார்கள் இன்றைக்கு மக்கள். ஏசாயா 2வது சொல்லுகிறார், நீதிக்கு தூரமானவர்களாக இருக்கிறார்கள். அதுல மேல உள்ள வசனத்தை கூட நீங்க வாசித்தா, உராஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கில் இருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். நான் சொல்ற பிரியமானவர்களே, கர்த்தர் இங்கே உராய்கிற பட்சியை போல, உராய்ந்து போகிற பட்சியை போல தன் இறையை தேடி மிக வேகமாக செல்லுகிற ஒரு பறவை போல தேவன் தம்முடைய காரியத்தை இந்த பூமியின் மேலே நடப்பிக்க போகிறார். நடப்பிப்பா, அதை தீவிரமாக நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். உராஞ்சி போகிற ஒரு பட்சி, உராஞ்சி போகிற ஒரு பட்சி, அதை குறித்து வேதம் எப்படி சொல்லுகிறது, தன் இறைக்காக வேகமாக பறந்து போகிற பட்சி, அதுதான் உராய்ந்து போகிற பட்சி. அதுபோல கிழக்கிலிருந்து ஒரு ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்து வரவழைக்கிறவராக இருக்கிற, அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். பாருங்க, சாதாரண இந்த கொரோனா வைரஸ் ஆண்டவர் நிறைவேற்றிட்டா, திட்டம் பண்ணிட்டார். இப்ப யாராச்சும் அதை முடிச்சு வைக்க நினைக்கிற, யாரும் கொண்டு முடிக்கல. மருந்து கண்டுபிடிச்சிருவோம், அதை பண்ணிடுவோம், இதை பண்ணிடுவோம், ஒன்றும் நடக்கல. ஆண்டவர் இதுபோல சில விஷயங்களை திட்டம் பண்ணுகிறார், வேகமாக அனுப்புகிறார், மிக வேகமாக. பயந்து நடுங்குகிறான் மனுஷன். ஏன்னா உராஞ்சு போகிற பட்சியை போல
வேகமாக தூர தேசத்திலிருந்து அனுப்புகிற தேவனுடைய செய்கைகள், அவர் திட்டமிடினதை யாரும் மாற்ற முடியாது. அதை நான் செய்து முடிப்பேன் என்று சொல்லுகிறார். செய்து முடிப்பேன். ஆகவே இன்னைக்கு மனுஷன் நினைச்சாலும் எதையும் நிறுத்த முடியாது. ஒருவேளை நீங்க உங்க வீட்டில இருந்து நினைக்கலாம், இந்த கொரோனா எனக்கு வராது, இந்த வியாதி வராது, இது நடக்காது, அது நடக்காது என்று சொல்லுகிறோம். ஆனால் பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய திட்டமிடின காரியத்தை நிறைவேற்றுவார் என்று சொல்லுகிறேன். ஆகவே ஏசாயா சொல்லுகிற வாசிங்க, முரட்டு இருதயம் உள்ளவர்களே. அதனால நீங்க முரட்டு இருதயமா இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஆண்டவர் சொன்னாரு, அப்படி குடி வரும், இப்படி குடி வரும், அதுல வரும், இதுல வரும், அவர் சொன்னதை நிறைவேற்றுவேன்னு சொல்றாரு, இதெல்லாம் சும்மாங்க அப்படின்னு சொல்லி இருதயத்தை முரட்டு இருதயமா மாற்றாதங்க. தயவு செய்து சொல்றேன், இருதயம் முரடாக மாறக்கூடாது. முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே, எனக்கு நீங்கள் செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு நீங்க செவி கொடுக்கணும் என்று சொல்லுகிறார். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்பதில்லை, அது தூரமாய் இருப்பதில்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை, என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். முரட்டு இருதயமாய் இருக்கிறவர்கள் மாறணும். சீயோனுக்கு யாரெல்லாம் ஆண்டவர் தொழுது கொள்கிறார்களோ, யாரெல்லாம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்களோ, யாரெல்லாம் இந்த ரட்சிப்புக்கு காத்திருக்கிறார்களோ, ஆண்டவர் சொல்கிறார், சீயோனுக்கு என் ரட்சிப்பை நான் என்ன செய்வேன், சீயோனில் என் ரட்சிப்பையும் விளங்க பண்ணுவேன், என் இஸ்ரவேலில் என் மகிமையும் நான் என்ன செய்வேன், கட்டளையிடுவேன் என்று சொல்கிறார். நிச்சயமா ரட்சிப்பு உண்டாகும். மீதியாயிருக்கிற ஜனத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிமையை, ஒரு ரட்சிப்பை தேவன் விளங்க பண்ண போகிறார். இதற்காக நீங்க காத்திருங்க. இனி வருகிற நாட்களில் இந்த மீடியா வழியாக, இந்த யூடியூப் சேனல் வழியாக நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். தயவு செய்து உங்களுடைய நீங்க பார்க்கிற அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவன் அது வழியாக இனி வருகிற வீடியோக்களை நீங்க பார்ப்பதற்கு ஏதுவாக இருக்கும். கர்த்தர் அது வழியாக பேசுகிறார் என்பதை கவனமாக கேட்டு வீடுகளிலே கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. கர்த்தர் மகிமைப்படட்டும். நாம் தேவனுடைய பாதத்துல நாம் காத்திருப்போம். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வாதமாய் ஆண்டவர் நடத்தணும், ஆசீர்வாதமாய் நடத்தணும். ஒவ்வொரு நாளும் நீங்க தேவ பாதத்துல காத்திருக்கணும். ஒவ்வொரு நாளும் தேவ மகிமையில நீங்க விளங்கணும். ஆண்டவருக்காக நீங்க காத்திருக்கணும். தேவ மகிமைக்காக நீங்க காத்திருக்கணும். விழிப்போடு இருக்கணும், செயல்படணும். நீங்க வல்லமையை நாடினோம், வல்லமையை நாடணும், தேவனுடைய பிரசன்னத்தை நாடணும், அவருடைய கிருபையை நாடணும். அப்படி செய்கையை ஜனத்திற்குள் அறிவிக்கணும். இப்படியெல்லாம் செய்வதுதான் நாம் அவரை தொழுது கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தரட்டும். இன்னைக்கு நாம் இணைந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஓய்வு நாளிலும் கூட தகப்பனே உம்மை நோக்கி பார்க்கும்படியான ஒரு நல்ல பாக்கியத்தை தந்தீரே, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் உம்மை பரிசுத்தர் 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 என்று கர்த்தாவே புகழ்ந்து போற்றி கொண்டிருக்கிற வேளையிலே கர்த்தாவே நாங்களும் உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை போற்றுகிற கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை புகழ்கிறோம் ஐயா, உம்மை தொழுது கொள்கிற கர்த்தாவே. எப்பா யாருக்கு கிடைக்காத பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்து வைத்திருக்கிறபடியா நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. துதிக்கிற தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா. அந்த யூடியூப் வழியாக ஆண்டவரை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியே ஜெபிக்கிற அந்த கேட்ட செய்தியின்படியே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட ஆண்டவரே தன்னுடைய விசுவாச வாழ்க்கையை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியே ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே ஸ்தோத்திர. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு என்று சொல்லி ஆண்டவரே நீர் எங்களுக்கு கர்த்தாவே வாக்கு பண்ணினபடியால் நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஐயா. அந்த வாக்குக்கு நாங்கள் பாத்திரவான்களா எங்களை மாற்றுங்க தகப்பனே. எங்களுடைய குடும்பங்களை, எங்களுடைய திருச்சபையை மாற்றுங்க. யாரெல்லாம் பார்க்கிறார்களோ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே கேட்ட சத்தியத்தின்படி தங்களை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. ஒருவேளை முதலாக ஆண்டவருடைய வார்த்தையை கர்த்தாவே கேட்பார்கள், ஆனால் கர்த்தாவே
ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. மீந்திருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு வரும் என்று சொல்லி இந்த நாளிலே கர்த்தாவே ஆண்டவரே நீர் வாக்கு பண்ணினபடியே கர்த்தாவே அவர்களையும் உடைய கர்த்தாவே இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளும்படியே ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே விடுதலை உண்டாகட்டும் ஐயா. எங்களுடைய தேசத்தையும் ஆண்டவரே இந்த உலக நாடுகளையும் உடைய கரங்களிலே வைத்து நாம் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உடைய ஆராதனைக்கு கூட தடையா இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த வைரஸை கர்த்தர் முற்றிலுமாக நீக்கி போடும்படியே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்துக்கு ஆண்டவரே உலக நாடுகளுக்கு கர்த்தாவே மகா பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுக்கும்படியே ஜெபிக்கிறோம் ஐயா. செய்கிறதான மருத்துவ உதவிகள் எல்லாம் சீரா எங்க கர்த்தர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மருத்துவர்களுக்கு வேண்டிய பாதுகாவலை கர்த்தர் கொடுக்கும்படியே ஜெபிக்கிறோம் ஐயா. யாரெல்லாம் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திர தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு கர்த்தாவே அந்த மக்களுக்காக செயல்படுகிறார்கள் கர்த்தாவே அவர்களை எல்லாம் கர்த்தர் ரட்சித்துக் கொள்ளும்படியே ஜெபிக்கிறோம். உடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே வைத்துக் கொள்ளும்படியே ஜெபிக்கிறோம் அப்பா. ஒருவருக்கு ஒரு சேதம் வராதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களுடைய தேச தலைவர்களையும் உடைய கரங்களில் வைத்து ஜெபிக்கிறோம் ஐயா. ஞானமா எல்லாவற்றையும் செயல்படுத்தத்தக்கதான கர்த்தாவே உடைய பரத்திலிருந்து ஞானத்தை கொடுக்கும்படியே ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய குடும்பங்கள் எங்களுடைய திருச்சபைகள் எங்களுடைய ஊழியர்கள் எல்லாரையும் உடைய கரங்களில் வைத்து ஜெபிக்கிறோம். எல்லாரையும் பொறுப்படுத்திக் கொண்டு கர்த்தாவே நீர் வழிநடத்தும்படியே இயேசுவின் மூலம் வேண்டுகின்றோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.